ஹாய், வெல்கம் டு சரவணன் சமையல். இன்றைக்கி சுவையான டேஸ்டான தேங்காய் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: சாதம் வடித்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. உதிரியாக எடுத்து நான் ஆற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து அரை மூடி நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, நடக்கடலை கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, கடுகு, உப்பு. ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சிருச்சு. ஆயில் விட்டுக்கலாம். பாருங்கள், ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நடக்கடலை இது மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஆயிலில் பொரியட்டுங்க. கடலைப்பருப்பு லைட்டாக பொரிஞ்சிடுச்சுங்க. இது கூட கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக ஆயிலோடு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பொன்னிறத்தில் வெங்காயம் வந்துட்டோம். பாருங்கள், பொன்னிறத்தில் வந்துடுச்சு. இந்த டைம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் இதனோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருந்தாங்க. லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் தேங்காய் நல்லா வணங்கட்டும். இந்த தேங்காய் சாதத்தோட ஸ்பெஷல் என்னென்னா, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பாருங்கள், தேங்காய் துருவுறப்பவே குழந்தைங்க அந்த தேங்காய் விடாமல் எடுத்துகிட்டு அள்ளி சாப்பிடுவாங்க. அது சாதத்தோடு நீங்கள் செஞ்சு கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை வீட்டை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. பாருங்கள், நம்மளுக்கு தேங்காய் நல்லா வறுபடுது. உங்களுக்கு தெரியுதா? ஆயிலோட நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த உப்பு, பச்சை மிளகாயோட காரம், அந்த கடலைப்பருப்பு, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட சாதத்தை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடலாம். இதனோட சாதத்தை போட்டுக்கலாங்க. ஏற்கனவே நான் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க சாதம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டேன். நான் உப்பு அளவாக தான் போட்டிருக்கேன். உப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதே போல் சாப்பாட்டை நீங்கள் குக்கர்லேருந்து எடுத்து அப்படியே சூடாக அப்படியே வச்சிடாதீங்க. எடுத்து ஒரு தட்டில் பரவலாக விட்டுக்கோங்க. அப்போ தான் பாருங்கள், சாப்பாடு ஒட்டாமல் உதிரியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். அது போல் உங்களுக்கு வரும். நீங்கள் அது போலயே செஞ்சு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ தேங்காய் சாதம் நம்மளுக்கு ரெடி. பாருங்கள், இப்போ 5 நிமிஷத்தில் தேங்காய் சாதம் ரெடி. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.